ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் இட். இன்னைக்கான பசிலில் வந்துட்டு நம்ம 8th ஜூன் 2024க்கான தி ஹிந்து சுடோக்கு பசில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேக்கட் சிங்கிள் அண்ட் பென்சில் நோட் டேக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுங்கிற நம்பர் எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த 9/9 கிரிட்டில் எங்கேயுமே ஒன்றுங்கிற நம்பர் இல்லை. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ஒன்றுங்கிற நம்பரை என்ட்ரி பண்ணி இப்போ நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வந்துட்டு இந்த 2 இடங்கள் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 2 போட்டுடலாம். 5 இடங்களில் 2 போட்டுடலாம். ஆக்சுவலி ஐ மேட் ஏ மிஸ்டேக் ஹியர் கைஸ். இந்த 2 பாக்ஸஸில் 2 வராது. ஸோ நீங்கள் அந்த பசில் சால்வ் பண்ணும்போது அந்த 2 இடங்களில் 2 போடாதீங்க. செகண்ட் சப்கிரிட்டில் இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 2 போட்டுக்கலாம். தேர்ட் சப்கிரிட்டில் வந்துட்டு 2ஓட டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இங்கே இருந்தால் இல்லை. ஸோ இருக்கக்கூடிய 6 இடங்கள்லையும் 2 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட் ஆல்ரெடி 2 இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஃபோர்த் சப்கிரிட்டில் கூடிய இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 2 போட்டுக்கலாம். சிக்ஸ்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 2 போட்டுக்கலாம். செவன்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது. எய்த்து சப்கிரிட்லையுமே ஆல்ரெடி 2 இருக்குது. நைன்த் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இந்த 2ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்கள்லையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் நம்ம 2 போட்டுக்கலாம். அடுத்து நம்பர் 3. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 3 இருக்குது. செகண்ட் சப்கிரிட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்கள் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 3 போட்டுக்கலாம். தேர்ட் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்கள்லையும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களையும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களில் 3 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 3 இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும் அண்ட் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் தான் 3 வரும். சிக்ஸ்த்து சப்கிரிட்டில் ஆல்ரெடி 3 இருக்குது. செவன்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் வரும். இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல வரும் அண்ட் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களை நம்ம 3 போட்டுக்கலாம். எய்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 3 வரும். என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நைன்த் சப்கிரிட்டை பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 இடங்களில் 4 வரும். அண்ட் செகண்ட் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துலையும் வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் 4 வரும். தேர்ட் சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 4 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் நம்ம 4 போட்டுக்கலாம். ஃபிஃப்த் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும் அண்ட் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் தான் 4 இடங்களில் தான் 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிக்ஸ்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 4 இருக்குது. செவன்த் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் மட்டும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் நம்ம 4 என்ட்ரி பண்ணிக்கலாம். எய்த்து சப்கிரிட்டில் ஆல்ரெடி 4 இருக்குது. நைன்த் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இந்த 4ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் 4 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நேக்கட் சிங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 4 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 4 என்ட்ரி பண்ணுறது மூலமாக இந்த 2 இடங்களில் 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்கள்லையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 5 போட்டுக்கலாம். செகண்ட் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 5 இருக்குது. தேர்ட் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 5 போட்டுக்கலாம். ஃபோர்த் சப்கிரிட்டில் ஆல்ரெடி 5 இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 5 போட்டுக்கலாம். சிக்ஸ்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். செவன்த் சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். எய்த்து சப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம்.
9th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் 5ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 6 பாக்ஸஸ்லையுமே நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட்டு சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும், இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த பாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நம்ம 6 என்ட்ரி பண்ணிக்கலாம். செகண்ட் சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கனால இந்த 4 இடங்களில் வந்துட்டு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். தேர்ட் சப்கிரேடில் ஆல்ரெடி 6 இருக்குது. ஃபோர்த் சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும், இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்கள்லையும் இருக்கனால இந்த கடைசி இந்த ஒரு இடத்துல மட்டும் 6 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்க 6ஐ வந்துட்டு நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 6 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ ஃபிஃப்த்து சப்கிரேட் வந்தீங்க அப்படின்னா இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும், இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் 3 இடங்கள்லையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6th சப்கிரேடில் ஆல்ரெடி 6 இருக்குது. 7th சப்கிரேட்லேயுமே ஆல்ரெடி 6 இருக்குது. 8th சப்கிரேட் வந்தீங்க அப்படின்னா 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 6 என்ட்ரி பண்ணிக்கலாம். கடைசியாக 9th சப்கிரேட். 9th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும், இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும், அண்ட் இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடத்துல 6 என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்கிரேடில் வந்துட்டு இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 இடங்களில் 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். செகண்ட் சப்கிரேடில் ஆல்ரெடி 7 இருக்குது. தேர்ட் சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும், இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடத்துல 7 போட்டுக்கலாம். ஃபோர்த்து சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துலையும், இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துலையும், கடைசியாக இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இருக்கும். ஸோ நமக்கு கடைசியாக 7 வரக்கான பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடங்களில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். 6th சப்கிரேடில் ஆல்ரெடி 7 இருக்குது. 7th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நம்ம 7 வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். 8th சப்கிரேடில் ஆல்ரெடி 7 இருக்குது. 9th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துலையும், இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து 8 பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும், இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் தான் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். தேர்ட் சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும், அண்ட் இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துல இருக்கும். ஸோ இந்த 2 இடங்களில் தான் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் வந்துட்டு 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபோர்த்து சப்கிரேடில் ஆல்ரெடி 8 இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துலையும், இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துலையும், கடைசியாக இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துலையும் இருக்கும். ஸோ 8 வரக்கான பாசிபிலிட்டி இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அங்கே 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். 6th சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 3 பாக்ஸஸில் தான் இருக்குது. அங்கே 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். 7th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும், இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும், அண்ட் கடைசியாக இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ நமக்கு 8 வரக்கான ஒரே பாசிபிலிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இதை நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 8 போட்டோம் அப்படின்னா இதோட வெர்டிக்கல் காலமில் வந்துட்டு இங்கே 8 வராது. இங்கே 8 வராதுங்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல தான் 8 வரும். ஸோ நம்ம அதை நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 8 போட்டுக்கலாம். இங்கே 8 போட்டனால இது எலிமினேட் ஆயிரும். இது எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக இதுதான் 8ஆக வரும். ஸோ நேக்கட் சிங்கிளை 8ஆக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே 8 வந்தனால இது 2 எலிமினேட் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக இங்கே தான் 8 வரும். இங்கே 8 வந்தனால இது எலிமினேட் ஆயிரும், அண்ட் நம்ம கண்டிப்பாக இங்கே தான் 8 வரும். ஸோ இப்போ வந்து 8 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரேடில் ஆல்ரெடி இருக்குது, செகண்ட் சப்கிரேட்லேயும் ஆல்ரெடி இருக்குது, தேர்ட்லேயும் ஆல்ரெடி இருக்குது. ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 9 இங்கே இருக்கனால இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், அண்ட் இங்கே 9 இருக்கிறது இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே 9 போட்டுக்கலாம். 5th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இங்கே 9 இருக்கனால இந்த 3 இடங்களில் வராது, அண்ட் மீதி இருக்கக்கூடிய 5 இடங்களில் 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 6th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 9 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ கடைசியாக 9 வரக்கான ஒரே பாசிபிலிட்டி இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ நம்ம இங்கே போட்டோம் அப்படிங்கிறனால இதோட ஹரிசாண்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த 9s வர வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிக்கிட்டோம். 7th சப்கிரேடில் ஆல்ரெடி 9 இருக்குது. 8th சப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 9 வந்துட்டு இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், அண்ட் இந்த 9 வந்துட்டு இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் தான் 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9th சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும், இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்கள்லையும், இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நமக்கு 9 கண்டிப்பா இந்த இடத்துல தான் வரும். ஸோ இங்க 9 வந்தனால இது எலிமினேட் ஆயிரும் அண்ட் இங்க 9 கன்ஃபார்ம் ஆயிரும். இங்க 9 போட்டனால இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய 9s எலிமினேட் ஆயிரும். அண்ட் இங்க ஆல்ரெடி 9 இருக்கனால இந்த 2 இடமும் எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்ப இந்த இடத்துல தான் 9 வரும். இங்க 9 வந்தனால இது எலிமினேட் ஆயிரும் அண்ட் கடைசியா இந்த இடத்துல 9 கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 8 அண்ட் 9 வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 7th சப்கிரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 1 போட்டனால இந்த 1 செல்ல எலிமினேட் ஆயிரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவும் எலிமினேட் ஆயிரும் அண்ட் வெர்டிக்கல் காலம்ல இருக்கக்கூடிய இது ரெண்டும் எலிமினேட் ஆயிரும். இப்போ இந்த காலம்ல 1 2 1 2 5 1 5 அப்படின்ட்டு வந்துட்டு 3 நம்பர்ஸ் ஆல்ரெடி என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம நேக்கட் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். நேக்கட் ட்ரிபிள்ங்கிறப்ப 1 2 5 அப்படிங்கிற 3 நம்பர்ஸுமே இந்த 3 பாக்ஸஸ்க்கு ரிசர்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல 1ஓ 2ஓ 5ஓ வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கடைசியாக 7 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 7 என்ட்ரி பண்ணுறதுனால இந்த 2 7 எலிமினேட் ஆயிரும் அண்ட் இந்த 7ம் எலிமினேட் ஆயிரும். தேர்டு சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 7 போடுறதுனால இந்த 3 7 எலிமினேட் ஆயிரும். 7th சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 5 என்ட்ரி பண்ணுறது மூலமாக இந்த 5 எலிமினேட் ஆயிரும், இந்த 2 5 எலிமினேட் ஆயிரும் அண்ட் இந்த 5ம் எலிமினேட் ஆயிரும். 8th சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 5 என்ட்ரி பண்ணுறது மூலமாக இந்த 2 5 எலிமினேட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்கிரேடில் நமக்கு ஒரே ஒரு 5 தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 5 போடுறதுனால இது எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே தான் கண்டிப்பாக 5 வரும். இந்த காலமில் ஆல்ரெடி 1 2 1 2ன்னு 2 நம்பர் வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம நேக்கட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 அண்ட் 2க்கு இந்த 2 பாக்ஸஸ் ரிசர்வ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரோவில் இருக்கக்கூடிய வேறு எந்த பாக்ஸஸ்லையுமே 1 2ங்கிற நம்பர்ஸ் வரக்கூடாது. ஸோ இந்த 2 பாக்ஸஸில் இருக்கக்கூடிய 1 அண்ட் 2 நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். 1 அண்ட் 4க்கு இந்த 2 பாக்ஸஸ் ரிசர்வ் ஆயிருக்கனால இந்த ரோவில் வேறு எந்த பாக்ஸஸ்லையுமே 1 அண்ட் 4 வராது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 1 அண்ட் 4 வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 5th சப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா 4ங்கிற நம்பர் இந்த 2 பாக்ஸஸ் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால் இங்கே நம்ம ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த 4 எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 4 எலிமினேட் ஆனதுனால 4 கண்டிப்பாக இங்கே தான் வரும். இங்கே 4 போட்டனால இந்த 2 4s எலிமினேட் ஆயிரும் அண்ட் மேலே இந்த இடத்துல தான் 4 வரும். இங்கே 4 போட்டனால ஆப்வியஸாக இது எலிமினேட் ஆயிரும். அப்போ நமக்கு நேக்கட் சிங்கிளாக இங்கே தான் 4 வரும். இங்கே 4 போட்டனால இதை எலிமினேட் பண்ணிடலாம் அண்ட் இங்கே 4 வரும். அதே சமயம் இங்கே 4 போட்டனால இது எலிமினேட் ஆயிரும் நமக்கு. அப்போ இதுதான் 4 வரும். ஸோ இப்போ 4 முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4th சப்கிரேடில் வந்துட்டு நமக்கு 7 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 7 மென்ஷன் பண்ணுறதுனால இந்த 7 எலிமினேட் ஆயிரும் அண்ட் இந்த 7 எலிமினேட் ஆயிரும். இப்போ இதே சப்கிரேடில் வந்துட்டு 1 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 1 என்ட்ரி பண்ணுறதுனால இந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா 7ம் எலிமினேட் ஆயிரும். கீழே நமக்கு இன்னொரு 7 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ மீதி 2 நேக்கட் சிங்கிள் 7 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த 7க்கு மேலே 6 நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 6 என்ட்ரி பண்ணுறதுனால இந்த 6 எலிமினேட் ஆயிரும். இப்போ எக்ஸ் விங் டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ இந்த 2 காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6ங்கிற நம்பர் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் விங் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று 6 இங்கே வந்தால் இன்னொரு 6 இங்கே வரணும், இல்லை 6 இங்கே வந்தால் இன்னொரு 6 இங்கே வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 காலமில் 6 வந்தே இந்த 2 காலமில் இருக்கக்கூடிய இந்த 4 பாக்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய 6 எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 6 எலிமினேட் ஆயிரும். நம்ம கண்டிப்பாக இங்கே தான் 6 வரும். இங்கே 6 என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா இந்த 6 எலிமினேட் ஆகி இங்கே 6 வந்துடும். ஸோ நம்ம கீழே இன்னொரு 1 நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே 1 என்ட்ரி பண்ணுறதுனால இது எலிமினேட் ஆயிரும் அண்ட் அதே சமயம் இந்த 1 எலிமினேட் ஆயிரும், இந்த 1 எலிமினேட் ஆயிரும். இப்போ இங்கே 2 வந்துடும். இங்கே 2 போட்டோம் அப்படின்னா இது 2 எலிமினேட் ஆயிரும் அண்ட் இங்கே 2 வந்துடும். இப்போ 8th சப்கிரேடில் இந்த இடத்துல 3 வரும் அண்ட் இங்கே 1 வரும். இங்கே 1 போட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் எலிமினேட் ஆயிரும். 6th சப்கிரேடில் நேக்கட் சிங்கிளாக ஒரு 1 இருக்குது. அங்கே 1 போட்டோம் அப்படின்னா இந்த 1 எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு 5th சப்கிரேடில் ஒரே ஒரு 1 தான் மீதி இருக்குது. இங்கே 1 போட்டோம் அப்படின்னா இது எலிமினேட் ஆயிரும். திரும்ப அதே எக்ஸ் விங் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த 2 ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் 1 படி 1 இங்கே வந்தால் இன்னொரு 1 இங்கே வரணும். அடுத்த 1 கண்டிஷன் 2ல் 1 இங்கே வந்துச்சு அப்படின்னா அடுத்த 1 இங்கே வரணும். ஸோ இந்த 2 ரோஸில் 1ங்கிற நம்பர் வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆக ஸோ இந்த 2 ரோஸில் 1ங்கிற நம்பர் இந்த 4 பாக்ஸ் தவிர வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 1 வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நேக்கட் சிங்கிளாக மேலே ஒரு 1 கிடச்சிருக்கு அண்ட் கீழே 3 வரும். இங்கே 3 போட்டோம் அப்படின்னா இந்த 3 எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு 3 கண்டிப்பாக இங்கே தான் வரும். இங்கே 3 இருக்கனால இந்த 3 எலிமினேட் ஆகி இங்கே 3 போட்டுடலாம்.
பக்கத்தில் 6ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 6 போட்டோம் அப்படின்னா இது எலிமினேட் ஆகி இங்கே 6 வந்துடும். ஸோ நமக்கு 2ன்னு பக்கத்தில் ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. இங்கே 2 போட்டோம் அப்படின்னா இது எலிமினேட் ஆயிரும். அண்ட் அதே சமயம் இதுவும் எலிமினேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் இந்த இடத்துல 2 வரும். கீழேயே 1 நேக்கட் சிங்கிளாக இருக்குது, அங்கே 1 வந்துடும். செகண்ட் சப்கிரிடில் இந்த இடத்துல 1 வந்துடும். கீழே 2, இங்கே 2 போட்டால் இது எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே 5, இங்கே 5 போட்டால் இது எலிமினேட் ஆகி இங்கே 5 வந்துடும், மேலே 2. தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி வந்துட்டு 3 ஸ்டார் பசில் தான். ஸோ இன்றைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பசில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.